கிழிச்சிருங்க ஐயா. வேணாங்க ஐயா, வேணாங்கய்யா ஐயா, ஐயா 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 கிழிச்சிடாங்கய்யா, ஐயா கிழிச்சிடாங்க ஐயா. என்று சொம்பிடுற நான் காலையில வெளியே போயிட்டேனாக்கா. காலையில மறந்து போட்டீங்க. அது எங்களுக்கு தெரியாதாக்கா. ஐயா பஞ்சாயத்துக்கு நேரம் ஆச்சுங்கய்யா. எடுறா வண்டிய. ஏன்டா வண்டி மெதுவா ஓட்டுற, வேகமா ஓட்டுறா. என்றா வயல வெண்பங்களா வச்சிருக்க, என்றா பஞ்சாயத்து. ஏன்னா மாயாண்டே ஊரை கூட்டி போட்டு நீ மாட்டுக்கு அமைதியா இருந்த எப்படி ஏதாச்சும் வாயை திறந்து பேசுறது? ஐயா நம்ம ஏழைங்க தான், அதுக்காக நீங்க வாங்கி கொடுத்த டவுசரை நீங்களே கிழிக்கிறது எப்படிங்க நியாயம்? என்றா சொல்ற, தெளிவா சொல்ற. ஐயா உங்க தங்கச்சி மகன் சின்ராசு. சின்ராசு ஐயா ஊர்ல உள்ளவன் டவுசர் எல்லாம் கிழிக்கிற மணிக்கு நான் மாமன் டவுசரையும் கிழிச்சு போட்டாருங்க. எப்படிடா கிழிச்ச? ஐயா இப்படித்தான் கிழிச்சேன். உன் மகன் டவுசரை கிழிச்சதற்கு சாட்சி யாருல? ஐயா நாங்க. நீ எந்த முறை வேணும்ல? ஐயா நான் தாங்க அவருக்கு டவுசர் தச்சு கொடுத்த டெய்லருங்க. செல்லாது கண்ணால பார்த்த சாட்சியா இருக்கல. தாத்தா தாத்தா நான் பார்த்தேன். என்றா கண்ணு பார்த்த? அந்த அண்ணன் அழுதுகிட்டே இருந்தாங்க. என்ன அழுகுறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க அந்த மாமா என் டவுசரை டர்ன்னு கிழிச்சுட்டா சொன்னாங்க. என்றா கூத்து, அவங்களுக்கு போடுற டவுசரும் உடுத்துற கோமணமும் நாம வாங்கி கொடுத்தது, அதை நாமளே கிழிச்சுட்டா என்றா அர்த்தம்? ஐயா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இப்படி ஏதாச்சும் ஒரு தீர்ப்பா பார்த்து சொல்றது? 18 பட்டி மகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, நீ 18 வருஷத்துக்கு அவனுக்கு போடுற ட்ரௌசரும் உடுத்துற கோமணமும் 6 தரக்கூடாது. அப்படி 6 கொடுத்தா அந்த கிழிஞ்ச கோமணத்தை அவன் தானே போடணும் என்ற அம்மணி. நான் சொல்றது சரிதானே? சரிதானுங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஆளுகளோமே தீர்ப்ப சொல்லி கொடுத்தீங்க. அது கிடக்கு நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. அப்ப அந்த கிழிஞ்ச டவுசரை நீயே போட்டுக்கல. நான் கிளிக்காம விட மாட்டேன்டா. நிறுத்திடா 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 என்ற பரம்பரைக்கு ட்ரௌசர் போடுற பழக்கம் கிடையாதாக்கும். ஐயா தூரப்பா, நான் கால கழுவணும்.